ஹாய், பார்ட் டைம் வீக்லி சேலஞ்சில் இன்றைக்கி டே 3ல் இருக்கும். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா April 24 வெனஸ்டே. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:25 ஆகுது. ஆர்டர் வந்து வீட்லேயே போட்டுட்டாங்க, 610K போட்டுட்டாங்க. புகாரி ஹோட்டலில் போட்டிருக்காங்க. அந்த ஆர்டருக்கு இப்போ எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 6.24 கிலோமீட்டர்ஸ்க்கு 62 rupees போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆர்டரை போய் பிக்கப் பண்ணிவிட்டு டெலிவரி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பெட்ரோலோட டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம். பெட்ரோல் வந்து லஞ்ச் வீக்கில் ஜொமேட்டோவை ட்ரைவ் பண்ணேன். நேற்று இருந்த பெட்ரோல் ஒரு 25 கிலோமீட்டரும், இன்றைக்கி ஒரு 50 rupees போட்டு 12 கிலோமீட்டர்ஸும் ஓட்டி ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் எவ்வளோ வந்தது இன்றைக்கி. லேட்டர் குட். இன்றைக்கி நம்ம டிஎல்லை பார்த்தோம், அதனால் ஃபீட்பேக் கேட்குது. டிஎலோட ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 765 rupees ஏர்ன் பண்ணியிருக்கேன். 529 rupees ஆர்டர் earnings, 105 rupees சர்ஜ் பே, 30 rupees டிப்ஸு, 100 rupees இன்சென்டிவ். டோட்டலாக 8 ஆர்டர்ஸ் தான் எடுத்திருக்கேன். லாகின் டைம் பார்த்திங்கன்னா 3 ஹவர்ஸ்க்கு 20 minutes கம்மி. வாங்க, கிலோமீட்டர் வந்து 37 கிலோமீட்டர், 37 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். வாங்க இந்த ஆர்டரை போய் பிக்கப் பண்ணிக்கலாம். 13 கிலோமீட்டர்ஸ் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அதை நம்ம இந்த ஆர்டரை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பெட்ரோல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணிட்டேன். கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். ஸோ வந்து இங்கேருந்து நம்ம ட்ரிப் மீட்டர் 0 பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம 12 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெட்ரோல் போட்டுக்கலாம். அப்போ தான் இன்றைக்கி எவ்வளோ ஓட்டணுன்ற கால்குலேஷன் நம்மளுக்கு தெரியும். இந்த பெட்ரோல் நான் எப்படி கால்குலேட் பண்ணுறேன் எல்லாத்தையுமே நான் டெய்லி நோட்ஸு போட்டு வச்சுருக்கேன். வீக்கோட கடைசியில் வந்து நான் அதை ஆட் பண்ணுறேன். இப்போ ஆர்டர் வாங்கியாச்சு. 3 பன் பட்டர் ஜாம் தான். ஸோ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ கஸ்டமர் லொக்கேஷனை போய் கொடுத்துடலாம். இந்த ஆர்டர் கொடுக்கறது கொஞ்சம் டிலே ஆகும், ஏன்னா இப்போ தான் எல்லோரும் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிற டைமு. அதனால் எல்லா இடத்துலையும் பயங்கரமாக டிராஃபிக்காக இருக்கும். மேக்ஸிமம் 7:30 வரைக்கும் டிராஃபிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக ஃப்ரீ ஆகிடும். கரெக்டாக எங்கே போகுது? டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை, ஜெகதாம்பாள் காலனி. வாங்க இந்த ஆர்டரை போய் டெலிவரி கொடுத்துடலாம். நடுவில் புதுசாக வந்து வீடியோவை பார்க்குறவங்களுக்கு வந்து பெட்ரோல் கால்குலேஷன் புரியாமல் இருக்கும். ஸோ ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தான் பெட்ரோல் கால்குலேஷன் நான் எப்படி பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி உங்களுக்கு புரியலன்னு நினச்சிங்கன்னா இந்த சேலஞ்சோட கடைசி டேயில் வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்லிடுறேன். அதுக்காகவே நோட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டேன். இதுதான் சீதாராமேஸ்வரம் அப்பார்ட்மெண்ட். ரீச் கொடுத்துட்டு 3rd ஃப்ளோரு. டோர் நம்பர் ஒரே வீடாக இருக்கும் போல், அதனால டோர் நம்பர் இல்லை. வாங்க மேலே போய் கொடுத்துடலாம். நான் 3rd ஃப்ளோரு. ஒரே வீடு தான் இருக்கா? ஆ ரைட்டில் வீடா? சரி, ஓகே. ரைட் சைடு வீடுன்னு சொல்கிறாரு. இதுக்கு தான் டோர் நம்பர்லாம் மென்ஷன் பண்ண சொல்கிறது. 3rd ஃப்ளோர். நாங்கள் மேலே போய் கொடுத்துட்றோம். இப்போ கஸ்டமர் கையில் கொடுத்தாச்சு. டெலிவரி மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆர்டர் ஜோனுக்கு போய் எடுக்கணுமா, அவுட் ஆஃப் ஜோன்லேயே போடுவானான்னு தெரியல.
சீக்கிரமாக காட்டுறாடே. இந்த ஆர்டருக்கு நம்மளுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா, போடும்போது வந்து 62 ருபீஸ் போட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு ஆப்பில் வந்து 75 ருபீஸ் வந்திருக்கு. கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 7.1 கிலோமீட்டர். இன்றைக்கி இன்சென்டிவோட கண்டிஷனும் அதே தான், சேம் தான். ஃப்ரைடே வரைக்கும் சேமாக இருக்கும். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் மாறும்னு நினைக்கிறேன். இல்லைனா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மாறும்னு நினைக்கிறேன். 7 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் 115, 13 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் 210 ருபீஸ் இன்சென்டிவ். சர்ஜு மட்டும்தான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. சர்ஜு இன்றைக்கி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 to 10ல் 20 ருபீஸ் வந்திருக்கு. இதை பாருங்கள், வெனஸ்டே ஸ்பெஷல் டின்னர் பிக் சர்ஜு ஒன்லி ஃபார் யூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களா. இது எனக்கு மட்டும்தான் இந்த சர்ஜு. நினச்சேன் இங்கேருந்து இன்ஸ்டா மட்டும் கூப்பிடுவான்ட்டு கரெக்டாக கூப்பிட்டுட்டான். நான் சொல்லியிருந்தேன்னா வேறு இடத்துல எங்கேயாவது ஆர்டர் போட்டிருப்பான். நான் சொல்லலைல்ல, அதனால் கரெக்டாக இன்ஸ்டா மாட்டிலே ஆர்டர் போட்டான். 3 கிலோமீட்டர் சும்மா போனோம். வரும்போது ஒரு பெட்ரோல் பங்க் இருந்தது, பாரத்து. நம்ம ஒன் வேலேயே போய் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 200 மீட்டர்ஸ் தான் இருக்குது பெட்ரோல் பங்க்கு. ஒன் வேலேயே போய் பெட்ரோலை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பங்க்கு போடலான்னு வந்தேன். பயங்கரமாக கூட்டமாக இருக்குது. போகிற வழியிலேயே இன்னொரு பெட்ரோல் பங்க் இருக்குது, பாரத் இருக்குது. அங்கே போய் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டேன். அங்கே போய் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெட்ரோல் பங்க் வந்துட்டேன். 150 பெட்ரோல் போட்டுக்கலாம். இந்த கேஷ் வந்து ஜொமேட்டோவில் ஃப்ளோட்டிங் கேஷ் வந்தது. இதை நான் பே பண்ணணும். 150 போடுங்க. ஜீரோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் பெட்ரோல் போட்டுட்டேன். பெட்ரோல் போட்டுட்டு ரோடு காலியாக இருக்குதா, வேணாம் நம்ம இந்த ஷார்ட்கட்லேயே போயிடலாம். அங்கே போய் சிக்னலில் நிற்கணும். இதுதான் ஷார்ட்கட்டு. ஜெமினி பிரிட்ஜெல்லாம் சுற்றிட்டு அப்படி வரும். இது ஈஸியாக நம்ம போயிடலாம். டிஎம்எஸ் மெட்ரோ கிட்டே வந்துடும் இந்த ரூட்டு. இப்போ தான் இன்ஸ்டாமார்ட் ரீச் பண்ணிட்டேன். ரீச்சர் கொடுத்துட்டு ஆர்டர் எடுத்துக்கலாம். தேர்ஸ்டே தம்மாக்காவா? ஆர்டர் போட்டுட்டாங்க. பக்கத்துலேயே போட்டிருப்பான். 1.21 கிலோமீட்டர்ஸ்க்கு 40 ருபீஸ் போட்டிருக்கான். சர்ஜு மேலே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டிப்ஸா 10 ரூபா டிப்ஸு போட்டிருக்காங்களாம் கஸ்டமரு. போட்டுக்கலாம். அப்போனா நிறைய ஐட்டமோ இன்னும் ஃபுட் ரெடி வரல. வெயிட் பண்ணுவோம் ஃபுட் ரெடி வர வரைக்கும். பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. கஸ்டமர் லொக்கேஷன் எங்கேன்னா தேனாம்பேட்டை தான். தேனாம்பேட்டை ரத்னா நகர் 2nd ஃப்ளோர்னு போட்டிருக்காங்க. கேமரா ஆன்லேயே இருக்குமா? இருக்கும்ண்ணா. சார்ஜ் இருக்க வரைக்கும் இருக்கும். கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போயிடலாம். பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. கஸ்டமர் வந்து அப்பார்ட்மெண்ட் நேம்லாம் போடல, நம்பரும் போடல, எதுவுமே போடல. வெறும் 2nd ஃப்ளோர் ரத்னா நகர்னு மட்டும் போட்டிருக்காங்க. கஸ்டமரு கால் பண்ணி கேட்போம். ஸ்விக்கியில் இருந்து கால் பண்ணுறேன் மேம்.
செகண்ட் ஃப்ளோர்னால் எந்த அப்பார்ட்மெண்ட்டில் செகண்ட் ஃப்ளோர் வராது மேம் நான்? கம்பெனினா நேம் என்ன கம்பெனி? கம்பெனி நேம் சொல்லுங்கள். எதுவுமே நீங்கள் மென்ஷனே பண்ணல. கஸ்டமரே கீழே வராங்களாம். ஆப்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தால் நான் காலும் பண்ணியிருக்க மாட்டேன், டேரெக்டாக மேலே போய் கொடுத்துருப்பேன். எதுவுமே மென்ஷன் பண்ணாதனால தான் கால் பண்ணி அவங்க என்ன ஏதோ ஒன்று சொல்ல எனக்கு எதுவும் புரியாமல். இப்போ நம்ம இந்த ஆர்டர் டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துக்கலாம். ₹51 போட்டிருக்கான் நம்மளுக்கு. 10 rupees டிப்ஸு, 10 rupees சார்ஜ் போனஸ். இந்த ஆர்டர் நம்ம எத்தனை கிலோமீட்டர் வந்தோம் பார்ப்போம் வருங்க. 4.9 கிலோமீட்டரா? வாங்க நெக்ஸ்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணுவோம். ஆர்டர் கொடுத்துட்டேன், இன்னும் ஆர்டர் ரிசீவ் ஆகலை. ஜோன் நிறைய ஹோட்டல்ஸ் மட்டும் காட்டுது, ஆனால் ஆர்டர் ரிசீவ் ஆகலை. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஜோனுக்குள்ளே தான் இருக்கேன். ஏமே ஆர்டர் ரிசீவ் ஆன உடனே இங்கேருந்து கிளம்பலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மறுபடியும் இன்ஸ்டாமார்ட்லேயே போட்டிருக்கோங்க. தென்னம்பேட்டை இன்ஸ்டாமார்ட்லேயே 1.18 கிலோமீட்டர்ஸில் வந்திருக்கு. அக்செப்ட் பண்ணுவோம். அங்கே போய் பிக்கப் பண்ணிப்போம். நம்ம இங்கேயே ரீச்சர் கொடுத்துக்கலாம், ஆகிடும். அவங்க போகிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஆர்டர் ரிசீவ் ஆகிடும். இன்னும் ரிசீவ் ஆகலை. ஆர்டர் வந்துச்சு. 1.85 கிலோமீட்டர்ஸ்க்கு ₹32 போட்டிருக்காங்க. கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஃபுட் ரெடியோடு வந்திருக்கு அதிசயமாக. வாங்க போய் பிக்கப் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பிக்கப் பண்ணிக்கலாம். 8719 3 சோப்பு தான் இருக்குது. இதை போய் டெலிவரி பண்ணிடலாம். எங்கே? வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல் பேக் சைடு. வாங்க போய் கொடுத்துடலாம். நான் பிளாக் 2 எங்கே இருக்குண்ணா? பிளாக் 2. ஆமாம். ஓ ஓகே ஓகே ஓகே. அங்கேயே இருக்குதான் பிளாக் 2. அங்கே 4 தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ஓட்டினதுக்கான பர்ஃபார்மன்ஸு ஸ்கோர் கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் எப்படி நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம் நேற்று. ஏன்னா 9 ஆர்டர்ஸ்ன்னு காட்டுது. டோட்டல் ஆர்டர்ஸ் 9, கம்ப்ளீட்டடு 9, கேன்சல் ஆர்டர் 0. நேற்று நான் ஒரு ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணனே, அது காட்டவும் இல்லை. காட்டாதது நல்லது தான். பார்த்திங்கன்னா கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டேன். டெலிவரி கம்ப்ளீட் மார்க் பண்ணிக்கலாம். ஏய் ₹33 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணுவோம். டோர் க்ளோஸ் பண்ணி தானே இருக்குது. இன்னும் நம்ம 10 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். 3 ஆர்டர்ஸ் தான் இப்போ வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 4 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னா சிங்கிள் இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இங்கே ஆர்டர் போடுற மாதிரியே தெரியலையே. நேற்று மாதிரி ஆகிட போதும். நம்ம இன்னொரு 5.5 கிலோமீட்டர்ஸ் மேலே போய் டெலிவரி கொடுத்தோன்னா நம்மளுக்கு 2 ஆர்டர் கவுண்ட் வரும். ஃபஸ்ட் ஆர்டரே நம்ம 7 கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கோம். ஜோனுக்குள்ளே தான் இருக்கும்.
பாருங்கள் ஆர்டர் போட்டிருக்காங்க 6.37 கிலோமீட்டரு. ஜிஆர்டி ஹோட்டல் பக்கத்தில் ஜூஸ் பாக்ஸா 6.37 கிலோமீட்டருக்கு 65 ருபீஸ் போட்டிருக்காங்க. கன்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த ஆர்டர் நம்ம கொடுத்துட்டோன்னா நம்மளுக்கு 2 ஆர்டர் கவுண்ட் வந்துடும். இப்போ டோட்டலாக நம்ம 5 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். இன்னும் 8 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த இந்த ஆர்டர் கொடுத்துட்டு வாங்க போய் பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜூஸ் பாக்ஸ் ஷாப் ரீச் பண்ணிட்டேன். ரீச் கொடுத்துட்டு ஃபுட் ரெடி வந்திருக்கான். ஃபுட் ரெடி வரல. ஆமாம் 2 4 ஐட்டம். பிக்கப் டைமு 7:54 அங்கே கேட்போம் எவ்வளோ நேரம் ஆக்குவாங்கன்ட்டு. ப்ரோ ஸ்விக்கி ஆர்டர் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுங்க ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெடி வந்துச்சு, வாங்கிக்கலாம். பிக்கப் போட்டுட்டு அதுக்கப்புறம் போயிடலாம். கஸ்டமர் லொக்கேஷன் போயிடலாம். ஸ்டெர்லிங் ரோடு தான் டெலிவரி. அங்கே போய் கொடுத்துடலாம். லஞ்ச் பீக்கில் ஜொமேட்டோ ஓட்டும்போது வந்து டிஎல்லை பார்த்தோம். டிஎல்லை பார்த்து பேசிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு டெலிவரி பார்ட்னர் வந்தார். அவரால் பேச முடியாது, கேட்கவும் முடியாது, ஒன்லி ஆக்ஷன் மட்டும்தான். அவர் வந்து அவருக்கு ஒரு 3000 கிட்டத்தட்ட மைனஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எதுக்கு மைனஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேட்ச் ஆர்டர் வந்திருக்கு. அந்த பேட்ச் ஆர்டர் வந்து இந்த கஸ்டமரோட ஃபுட்டை வேறு கஸ்டமருக்கு கொடுத்துருக்காரு, வேறு கஸ்டமரோட ஃபுட்டை இந்த கஸ்டமருக்கு கொடுத்துருக்காரு. அவரால் பேச முடியாதனால அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுட்டை வாங்கிட்டு வந்து மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டார். ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியும் கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஃபுட்டு மாற்றி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி. அதனால் என்னாச்சு, இப்போ அவருக்கு வந்து 3000 கிட்டத்தட்ட மைனஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தோன்னே பாவமாகிடுச்சு. அது வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க, ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்காரு, டிஎல் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியெல்லாம் சில கஸ்டமர்ஸ் இருப்பாங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன, இந்த கஸ்டமர் எப்போ பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு டீட்டெயிலாக தெரியாமல் நம்மளும் கஸ்டமர் எதுவும் ப்ளேம் பண்ண முடியாது. அவர் அதை பார்த்த உடனே 3 நாள் ஓட்டவே இல்லையா. பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் நான் ரீச் பண்ணிட்டேன். 302 என்ட்ரி போயிட்டுட்டு மேலே போய் கொடுத்துடலாம். பவர் பேங்கை உள்ளே போட்டுட்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட டெலிவரி கொடுத்தாச்சு. ஆர்டருக்கு எவ்வளோ பே அவுட் வந்திருக்குன்னா தெரியலையே. 3 rupees வெயிட் டைம் பே, 20 rupees அர்ஜ் போனஸு, 71 rupees போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டருக்கு போவோம். இன்னும் நம்ம ஏமாற்றிட்டானுங்க நம்மளை. இந்த ஆர்டர் கொடுத்தது நம்ம லாங்கு, ஆனால் 5 கவுண்ட்டு காட்டாமல் 4 கவுண்ட்டு தான் காட்டியிருக்காங்க. பாரா ஆர்டர் போட்டாங்க தியோபுரோ மேலே 3.71 கிலோமீட்டர்ஸ்க்கு 45 rupees. கேமரா ஆமாம், விளாக் வீடியோ எடுக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் அனுப்ப வேணாம், யூடியூப் சேனலில் போடலாம். ஆமாம். ஆமாம், அது கேமராவா? கேமரா வந்து 27,000 ரூபா. இது வாங்கிட்டு உனக்கு என்ன பெனிஃபிட்? பெனிஃபிட்னால் நம்ம வண்டி ஓட்டிகிட்டே இருக்கோம்ல, கையில் பிடிச்சி எடுக்காமல் கேமராவில் மாட்டி எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம்.
அது ஒரு பெனிஃபிட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கா வீடியோ கிளாரிட்டிலாம் நல்லா வரும். நீ வாங்குந்தா அவங்க வாங்குறதுக்கு? அவங்களாம் வாங்கி தர மாட்டாங்க, நம்ம வாங்குறது. ஓ. 27,000. ஆமாம். $27,000 சொன்னோடனே ஷாக்கிங்காக இருக்கா? என்னப்பா பண்ணிட்டு நம்ம இவ்வளோ இந்த 1000 ரூபாய்க்கு 1500 ஓட்டுறோம். இதில் 27,000 போட்டு வாங்குறோம். 27,000 நான் ஃபுல்லாக மொத்த காசு கொடுத்து வாங்கலை, இஎம்ஐயில் வாங்கிடுறேன். பார்த்தீங்கன்னா நான் இந்த ஆர்டரோட கேமரா ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். ஸ்பீக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எத்தனை ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இன்சென்டிவ் வரப்போகுது, எத்தனை கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கேன்றதை வீடியோ கடைசியில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸ்பீக்கை முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 ஆர்டர் இருக்குது. இந்த ஆர்டர் கஸ்டமர் இன்கரெக்ட் அட்ரஸ், தப்பாக அட்ரஸை போட்டுட்டு நம்மளை அங்கே வர சொன்னார். எனக்கு இன்னும் 2 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணணும், அதனால் என்னால் வர முடியாது ப்ரோ அப்படின்னு சொன்னதுனால நான் அங்கே டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துட்டு இந்த ஆர்டர் என்கிட்டயே தான் இருக்குது, வேறு ஒருத்தர் பிக்கப் பண்ணிவிட்டு போவார். ஸோ இது கொடுத்துட்டு வெறும் 10 நிமிஷத்தில் 2 ஆர்டர் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டரும் அது மறுபடியும் பிக்கப் ஆர்டர் தான் வந்தது. அதை போய் பிக்கப் பண்ண போனால் அங்கே ஐட்டம் அவைலபிளாக இல்லையா, மெடிக்கலில் மாத்திரை போட்டிருந்தார். அந்த மாத்திரை இல்லைன்னொடனே அவரும் கேன்சல் பண்ண சொன்னார். நான் சொன்னேன், ப்ரோ கேன்சல்லாம் பண்ண முடியாது, நான் வேணால் பிக்கப் பண்ணிவிட்டு உங்கள் லொக்கேஷனை டெலிவரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னேன். சரி ஓகே பண்ணிக்கோங்க அப்படின்னாரு. அது 1 கிலோமீட்டரில் தான் இருந்தது. அந்த இதுவும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ கடைசி இன்ஸ்டாமார்ட் ஆர்டர் வந்தது. அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன், இன்னும் கஸ்டமர் லொக்கேஷனை போய் கொடுக்கல. இதுதான் என்னோடய லாஸ்ட் ஆர்டர். இது கொடுத்துட்டேன்னா 13 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட்டும் பண்ணிவிடுவேன், இன்சென்டிவும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். சரிங்க, அவர் வந்தோடனே அவர்கிட்ட இந்த ஃபுட்டை கொடுத்துட்டு நம்ம இந்த ஆர்டர் டெலிவரி பண்ண போயிடலாம். இந்த ஆர்டர் தான் 49. ஆமாம். எப்படி இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணணும் அதெல்லாம் சொல்கிறேன், காட்டுங்க. ப்ரோ இன்னொரு ஆர்டர் இருக்குது ப்ரோ, அது கொடுத்தானா முடிஞ்சிடும் ப்ரோ. எடுத்துடுங்க. இதுதான் உங்களோட இதுதான் இன்சென்டிவ். இதே தான். எத்தனை மணிக்கு ஆன் பண்ணீங்க? 6 மணிக்கு ஆன் பண்ணி ஒரு இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இன்னும் 4 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணணும். இது 210 ரூபா வரும் உங்களுக்கு. இந்த ஆர்டர் 3 இந்த ஆர்டர் கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் 3 ஆர்டரு எக்ஸ்ட்ரா இன்னொரு 50 புக் பண்ணிக்கோங்க. அது புக் பண்ணிவிட்டு 3 ஆர்டர் கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இதே தான் போட்டுருக்கீங்க போலியே. புக்கிங் போட்டிருக்கீங்க. ஆமாம். ப்ரோ நீங்கள் நியூ ஜாயின் இல்லை. நான் லாஸ்ட் ஆர்டரு கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ரீச்சர் கொடுத்துட்டு மேலே எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். 2nd ஃப்ளோர்னு போட்டிருக்காங்க. வாங்க மேலே போய் கொடுத்துடலாம். கொடுத்துட்டோன்னா இந்த ஆர்டரோட ஆஃப்லைன் போக வேண்டியது தான். ஏமே எங்கடா? இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களே போட்டிருக்காங்க பாருங்கள். Your order is getting delayed for delivery. Please try delivering the order at the earliest to get the best ratings. ஐயோ என்ன கேட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கஸ்டமர் கால் பண்ணுவோம். அங்கே ஒரு கேட் இருக்குது. மேம் உங்கள் லொக்கேஷன் வந்துட்டேன் மேம். 2 கேட்டுமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க செயின் போட்டு. நான் 2 கேட்டுமே க்ளோஸில் இருக்குண்ணா.
இருங்க அப்படியே லைனில் இருங்க பார்க்குறேன். அதான் நம்பர்லாம் போட்டிருக்கேன் 125 95ன்னு. அந்த கேட்டு தான் இப்போது பார்த்தேன் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஓகே ஓகேண்ணா வந்துச்சுண்ணா. ஓகே. இப்போது கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு, டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். என்னடா இது, மொபைல் டேட்டா வரல. இந்த ஆர்டருக்கு 23 rupees பே அவுட் போட்டிருக்காங்க. இருங்க நான் காட்டுறேன். 10 minutesல அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளுக்கு ஆர்டர்ஸ் எதுவுமே ரிசீவ் ஆகாது. ஷிஃப்ட் எதுவும் புக் பண்ணலை. ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னையோட ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா 627 rupees ஏர்ன் பண்ணியிருக்கேன் இன்னையோட ஏர்னிங்ஸு. அண்ட் வந்து இதில் வந்து 2 ஆர்டர் நான் வந்து 7 கிலோமீட்டர்ஸ்னு கொடுத்தேன். ஆனால் வந்து 2 ஆர்டர் கவுண்ட் தான் வந்தது. 3 ஆர்டர் கவுண்ட் வரணும், இல்லைன்னா நான் எப்போயோ முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவேன். இந்த பாருங்கள் காட்டுறேன். 10:34, 10:44, 10:53 இந்த 3 ஆர்டருமே லாஸ்ட் ½ an hourல நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 63 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நம்ம இன்சென்டிவ் ஆட் பண்ணிக்கலாம். 627 + 210 rupees இன்சென்டிவ், டோட்டலாக 837 rupees ஏர்ன் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி மட்டும். இப்போ 3 daysக்கான ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிப்போம். 2482 + 210 டோட்டலாக 2692 rupees 2 daysக்கு நம்ம ஸ்விக்கியில் ஏர்ன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். டே 3 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டே 4ல் நாளைக்கு பார்க்கலாம்.